சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க தோரமிச்சு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னை பொண்ணு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு 10 வயசு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருப்பேன். அப்போ தாவணி படம் போட்டிருப்பேன். அப்போது வீட்டில் எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது தாவணி படம் தான் போட்டிருப்பேன். அவங்க வந்து எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு சொந்த வீடுலாம் இருக்குது. இங்கே தோரமுச்சி தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு ஒரு போர் ஒரு கடல் வந்து அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டுன்னு சொன்னாங்கல்ல அப்போ ஸ்ரீலங்காவில் அந்த சீசன் அப்போதைக்கு. அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோயோ என் பிள்ளைலாம் ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் வந்து அவங்கெல்லாம் விற்றுட்டு நீங்கள் தோரமுச்சிக்கே வரதான் தான் என் பிள்ளையை கட்டிக்கோங்க, இல்லைன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு எங்கள் அம்மா. இல்லை நான் ஸ்ரீலங்காவில் தான் நான் வந்து இருந்திருப்பேன். ஸ்ரீலங்காவில் அந்தமானா ஸ்ரீலங்காவில் இல்லை அந்தமான்ல நினைக்கிறேன். அந்தமான்ல சூப்பர் அந்தமான்ல தான் சொன்னாங்க. அந்தமான்லேருந்து இங்கேருந்து அந்தமானில் போயிருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்தமான்ல ஸ்ரீலங்காவில் அங்கெல்லாம் எனக்கு சோழி இல்லை தங்கப்பில், அங்கெல்லாம் வரமாட்டேன் தர்ஷினி தங்கம். கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா. அக்கா இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தேன், இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ட்விட்டர் வச்சுருந்தேன், ஃபேஸ்புக் வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் விட்டுக்கிறேன். அப்படியா? ஏன் சாமி? ஷியாம் என்னாச்சு? உலகத்தில் எது கடினம்? பாசம் சும்மா இருப்பது. கண்டிப்பாக கிஷோர், கண்டிப்பாக சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. முருகன் அந்த பாடல் போட சொல்லி கேட்டு வருடக்கணக்காச்சு, இது வேற. சரி அது ஒன்று கண்டிப்பாக போட்டுடலாம். ஹாய் கனிமா, சாப்பிட்டாச்சா? கேசி தங்கம்மா, இதை வந்து நோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு நாளைக்கு அனுப்புங்க. சரியா, ஞாயிற்றுக்கிழமை போய் அனுப்புங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அனுப்புங்க இதை. ஹாய் ஹனிமா, சாப்பிட்டேன் ரோலெக்ஸ் தங்கம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? முத்துமா ஹாய்மா. கேஎஸ்சி அருமையாக எழுதினீர்கள், எனக்கு அதிகமாக பாடல்கள் எழுத வராது, எனக்கு பிடித்த சூப்பர் முருகன் தான். பாருங்கள் மாதிரி பசங்க குட் நைட் சாமி. ஹாய் சாப்பிட்டு தங்கம். சாப்பிட்டு தங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? வேறு சாங் பாடுங்க, வேறு சாங் என்ன சாங்? சாமா ரோலெக்ஸ்மா வணக்கம். முத்துமா போட்டிருக்காங்க, முத்துக்குட்டி தம்பி அது உடனே போட்டிருக்காங்க. சாப்பிட்டாச்சா முத்துமா? ரோலெக்ஸ்மா கேட்டுக்க, நான் தங்கச்சி அம்மா, நான் அனுப்பியது படிக்கவே இல்லை, அதில் என் நம்பரும் அனுப்பியிருந்தேன், ஏன் படிக்கிறேன்? கோபாலண்ணா, நீங்கள் நம்பர் எழுதியிருந்தீங்கன்னா அந்த வந்து நமக்கு வந்து அது ஷோ ஆகாது, அது வந்துட்டு அது யூடியூப்பே வந்து லாக் பண்ணிக்கும். ஃபோன் நம்பர் வந்து போட்டோம் அப்படின்னா வராது. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயோ எதுலேயுமே வந்து ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா வராது அண்ணா. கோபாலண்ணா, கடைசி வரை இந்த வீடியோ போடல, கண்டிப்பாக போடுறேன் கிஷோரண்ணா. சிந்து அபிஷியல் கேசமாக சொல்லியிருக்காங்க. குட் நைட் உமாமா. ஹாய் அக்கா. ஹாய்மா. உங்கள் வாய்ஸ்க்கு அடிமையில் உங்கள் சிரிப்பு என்ன ஸ்வீட்மா? அப்படியா? சரி ஷாம்மா, சரி நான் வருகிறேன் பசங்க. சரி நான் அருமை சிஎஸ்ஓ இன்னது உங்கள் சரி அவ்வளோதான், எங்கள் வீட்டில் என்ன கொண்டுருவாங்க. ஓகே வேணா மலைப்பாறைக்கு வர சொல்லுங்க. இரவனுக்கம் வாங்க வைரமண்ணா, வணக்கம். சாப்பிட்டே வைரமண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அந்த ஸ்ரீலங்கா வேணா மலைப்பாறைக்கு வர சொல்லுங்க. சரி நான் பாசம் மாதிரி போய் தானே சொல்கிறீங்க, அழகாக இருப்பீங்கண்ணா. கண்டிப்பாண்ணா அவ்வளோ அழகாலாம் இல்லை, கரெக்டாக தான் இருப்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அக்கா மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தா நானும் மகிழ்ச்சி அக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பிளாத்தா நீ சொன்னது அந்தமான். அந்தமான் ஸ்ரீலங்காவில் அந்தமான். சூப்பர். அன்பு தங்கச்சிமா, சிவப்பு மல்லி படத்திலிருந்து 2 கண்ணம் சந்தன ஆசை. பாப்பா கேட்டை லாக் பண்ணல சாமி, பாடலை பாடுங்க, ரீல்ஸில் போடுங்க. சிவப்பு மல்லி படத்திலிருந்து 2 கண்ணம் சந்தன கண்ணம். கேஎஸ்சிமா, இது என்னன்னு பார்த்துக்கோங்க. பாலு ஒன்று சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பாட்டை ரீல்ஸ் எடுத்து போட்டு விடுங்க. யாதும் முறை அப்படிங்களா? எனக்கு பிடித்த பாடல், இதுவரை வீடியோ போட்டுவிடுறேன். சரி முருகனை கண்டிப்பாக போடுறேன்னா. சிஸ்டர் நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஸ்ரீலங்காக்கா சரி தாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தங்கம், சரியா? கண்டிப்பாக பார்க்கலாம். சரி எடி தங்கம், டாட்டா பாய் பாசமே. சரி கிருஷ்ணன், நான் திருமால் பெருமைக்கு ஒரு ஸ்ரீரங்கநாதர் கோயில் திருவிளையாடல் புராணம் மதுரை. சூப்பர் காந்தி தங்கம்மா. என்னமோ அவரு ஸ்வீட்மா. அப்படியா? ஓகேம்மா. கடவுள் ஒரு வேண்டுகோள், இந்த அழகு என் முன்னாடி நிறுத்த வேண்டும் என்றோம். ஐயோ பிரகாஷ்மா, நான் கிளம்புறேன். 1 மணி நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. 55 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் இருங்கப்பா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் செருப்பு வரை தெரியணும். எடுத்துடலாம், செருப்பை கல்வி தலையில் வச்சுட்டு உட்காருங்க. ஐயோ